அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், சூரியன், புதன், சனி மற்றும் ராகு ஆகியோர் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. அதாவது செவ்வாயும் புதனும் சாதகமாக மாறுறாங்க. குறிப்பாக சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானமாகிய 8 கும்பத்திலிருந்து உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. வரவை விட செலவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருப்பினும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். ஆயினும் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்துக்கு நல்லது. நெருங்கிய உறவினரிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதி பாதித்தலும் ஏற்படும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையின் உத்தியோகத்துக்கு பாதிப்பு ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது மிகவும் அவசியம். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவின் கூட்டு சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாக கூடும் என்பதை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் எடுத்துரைக்கிறது. அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறை சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வர்றது வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை முன்கூட்டியே எடுத்துக்காட்டுது. பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக இருக்கிறது அவசியம். மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேணாம். அன்றாட பொறுப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் சக ஊழியருடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். அடுத்தது தொழில், வியாபாரம். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கு போகும்போது சற்று ஜாக்கிரதையாக போகணும். பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும். முன்பணம் இல்லாமல் சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்து கிரகநிலைகள். அடுத்தது கலைத்துறையினர். வாய்ப்புகள் குறையக்கூடும். அதன் காரணமாக வருமானம் குறையும். திட்டமிட்டு செலவு செய்தல் மிகவும் அவசியம். கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் இருக்காது. குறிப்பாக திரைப்படத் துறையினருக்கு சற்று சோதனையான காலகட்டம் இது. தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுக்கிறத தவிர்க்க வேணும். இல்லாட்டி பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை சனி ராகு கூட்டு சேர்க்கை எடுத்துக்காட்டுது. சனி பகவான் தான் ஜீவனக்காரகர், அதாவது வருமானத்தை நிர்ணயிக்கும் முக்கிய கிரகமாவார். அவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அடுத்தது அரசியல் துறையினர். மேல்மட்ட தலைவர்களுடன் பழகிறதுல நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிடுது. உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி போயிட்டு சந்திக்கிறத தவிர்க்க வேணும். மேலும் கட்சியை சேர்ந்தவங்கள்ட்ட பேசுறது, அவங்களை சந்திக்கிறது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேணும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அடுத்தது மாணவ மாணவியர். முதல் 2 வாரம் மனதை பாடங்களில் செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். அதன் பிற்பாடு படிப்படியாக தெளிவு பிறக்கும். சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகிறதை தவிர்க்க வேணும். ஏனெனில் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். சிறு சந்தேகமானாலும் தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு சாதகமாக மாறுது. வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடுமையாக இருக்கும். கடும் வெயிலில் உழைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும்.
உடல் ஓய்விற்கு கெஞ்சும். கால்நடைகளின் பராமரிக்கிறதுல செலவுகள் அதிகரிக்கும். சில தருணங்களில் பிறர் உதவியை நாட வேண்டியது வரும். கூடிய வரையில் தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பெண்மணிகள். விரயத்தில் குருவும் அஷ்டமத்தில் ராகு சனி கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டிருக்கிறதுனால உடல் நலனில் கவனமாக இருக்கணும். குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேணும். நெருங்கிய உறவினருடன் மறைமுக பேச்சுகள் பற்றி கவலைப்படாமல் ஒதுங்கி இருக்கிறது அவசியம். வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலக சக ஊழியருடன் தங்கள் குடும்ப பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிறதை தவிர்த்தல் வேணும். அறிவுரை: ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கூடிய வரையில் அதிக உழைப்பை தவிர்த்தல் வேணும். பரிகாரம் வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளித்தல் சிறந்த ஒரு பயனை அளிக்கும். அன்னதானம் மிக சிறந்த பரிகாரமாகும்.